தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் மறுப்பு என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. அது மட்டும் இன்றி தமிழ் மக்களினுடைய குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற மாட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய கருத்து என்ன என்பதை பார்த்தோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் மறுப்பு என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. அது மட்டுமின்றி தமிழ் மக்களினுடைய குரலை அடக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற மாட்டார் என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி பதிவிட்டது என்ன, விவரிங்க. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக நடிகர் விஜய் நடிப்புல வெளியாக இருந்த நிலையில தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததன் காரணமாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத சூழல்ல பல்வேறு தரப்பினரிடமிருந்து இதற்கான ஆதரவும் அதே போல தணிக்கை குழுவை எதிர்த்தும் அவர்களுக்கான கண்டனங்களை வலியுறுத்தி வருகின்றனர். அந்த அளவுல தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரசின் முக்கிய நிர்வாகிகள் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவாகவும் தணிக்கை குழுவுக்கு கண்டனம் தெரிவித்தும் தங்களது பதிவை வெளியிட்டிருந்த நிலையில காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவரது எக்ஸ் தளத்துல இதற்கான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தை திரையிட முட்டுக்கட்டை விதிக்கும் மத்திய அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் கடுமையாக சாடி இந்த பதிவிட்டிருக்கிறார். ஜனநாயகன் படத்தை திரையிடாமல் அடக்கி வைக்கும் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முயற்சி தமிழ்நாடு பண்பாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும், மோடி அவர்களே தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதில் ஒருபோதும் வெற்றி காண முடியாது என்றும் ராகுல் காந்தி அவரது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அளவுல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்தது அரசியல் ரீதியிலான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த பதிவிட்டிருப்பது மேலும் அந்த விவாதத்தை அதிகரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.